இங்கிலீஷ்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறாங்க. பஸ்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஐ எம் இன் பஸ்ஸா, ஐ எம் ஆன் பஸ். ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட் இதெல்லாம் சொல்லும்போது ஆன் தான் யூஸ் பண்ணணும். மண்டே வராரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆன் மண்டே. சரி, இந்த மாதிரி டேஸோடலாம் ஆன் யூஸ் பண்ணணும். இப்படி ஒரே சொல் வந்து வேற வேற ஒரு இடத்துக்கு ஒரு போகும்போது கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து அதோட மீனிங் வந்து மாறிடுது. கண்டிப்பா. குயிக்கான விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். டூ வீலர்ல கால் போட்டு உட்காரு ஆமா, அப்படின்னு சொல்றதுக்கு சிட் அஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. பட் பிகினிங்ல இருக்கிற அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து எண்ட் வரைக்கும் இருக்கணும். ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி அதை வாசிச்சுட்டா இங்கிலீஷ் படிச்சிடலாம், எனக்குமே இங்கிலீஷ் அப்படிதான் புரிஞ்சிடும். சொன்னாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிகினரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே ஹிந்து பேப்பர் படிக்க கூடாது. சில்ட்ரன்ஸ் மேகசின், அந்த காமிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அடல்ட்டே. இப்போ நீங்க கெய்சன் இங்கிலீஷ்னு வச்சிருக்கீங்க. இந்த கெய்சன்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டா, இதுக்கு என்ன மீனிங்? நோ, ஆக்சுவலி இட் இஸ் a Japanese word. இதோடைய மீனிங் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதான் இதோடைய மீனிங்.